கோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்ம பேச போற டாபிக் நரகாசுரனை போற்ற வேண்டும் என்று உணர வைத்த பெரியோரும் பரபிரம்ம ஸ்வரூபமே. காஞ்சி பெரியோருடைய தீபாவளியை பற்றிய அருள்வாக்க திரு ரா கணபதி அவர்கள் அற்புதமா விவரிச்சிருக்கார். இதை புரிந்து கொண்டால் பகவான் தன்னை இரண்டை எப்படி பயன்படுத்தி கொண்டுள்ளார் அப்படிங்கிறது புரியும். கம்பேரிசன் தீபாவளி சமயம் எனக்கு என்னமோ பகீரதனை விட நரகாசுரனே உயர்ந்தவன், ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை அப்படின்னு ஆரம்பிச்ச பெரியவா. புரிந்த அனைவருக்கும் பெரியவா என்ன சொல்ல போற அப்படின்னு ஆர்வம் கொஞ்சம் கூடிச்சு. பகீரதனையும் நரகாசுரனையும் கம்பேர் பண்ணி பேச போறாங்கிறது மட்டும் புரிஞ்சுது. பகீரன் பெரிய தபஸ்வி. அவன்பட்ட கஷ்டங்கள், எழுத்துக்கொண்ட ஸ்ரத்தைகள் எல்லாம் ஸ்ரத்தையால தான் கங்கையை பாரதத்துக்குள்ள கிடைச்சது. ஆனா நரகாசுரனும் பெரிய கொடுமைகள், பாதகங்கள் பலவும் செய்தவன். என்னடா மேற்பட்ட பாவிய நான் வசந்தவன் சொல்றேன்னு பாக்குறேன். தபஸ், பிரதிபக்தி, ஸ்ரத்தை இதுக்கெல்லாம் பகீரதனை போற்ற வேண்டும். ஆனாலும் கம்பேரிட்டிவா அந்த அசுரன் லோகம் பூராவும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு வரவாங்கி தரும் அளவுக்கு அந்த காலத்துல அப்படியே கையோடு செய்யறதுக்கு அவனை கொஞ்சம் ஜாஸ்தி கொண்டாடணும் இல்லையா? பெரியவா சொல்றது. பெரியவா என்ன சொல்றாரா அப்படின்னு யாருக்குமே கொஞ்சம் நாளைக்கு புரியல. உத்தேசித்து பண்ணினாலும் உத்தேசிக்காம பண்ணினாலும் பண்ணியவருக்கு நன்றி சொல்றதா நம்முடைய பண்பாடு இல்லையா? அப்படி பார்த்தா நரகாசுரனுக்கு தான் அதிகமாக நாம நன்றி சொல்லணும். கடன்பட்டா திருப்பி கொடுக்கணும், இல்லாட்டி சட்டப்படி குற்றம். தான தர்மம் பண்றது பண்ணினா புண்ணியம், பொன்னாட்டி பாவம் இல்லை, குற்றம் யாரும் கேஸ் போட முடியாது. அதே மாதிரிதான் பகீரதனுக்கு நன்றி சொன்னா புண்ணியம், சொல்லாட்டி குற்றம் இல்லை, அது ஆப்ஷனல். ஆனால் நரகாசுரனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஆப்ளிகேட்டரி, அவசியம். பகீரதன் கங்கையை பாரத்தை ஓட விட்டது விவகாரம் தான். ஆனால் அவன் அனைத்து ஜனங்களையும் உத்தேசித்துக் கொண்டு வரல. அத பாதாளோகத்தில் இருக்கிற பல வருஷமா கடந்த தன்னுடைய பிரித்துக்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக தான் அவன் ஒண்ணான். அத ஒரு சுயநலம்னு கூட சொல்லலாம், தன்னலம்னு சொல்லிக்கலாம். பகீர் செஞ்சது இன்டென்ஷனல் இல்லை. ஆனால் நரகாசுரனும் கிருஷ்ணபெருமாவோட சுதர்சன சக்கரத்துல கழுத்தறுபட்டு பிராணம் போற சமயத்துல கூட தன்னுடைய சேமத்தையோ தன்னுடைய பந்துக்கள் பித்துக்கள் சேமத்தையோ நினைக்காம லோகசேமத்துக்காக தன்னுடைய இறந்த நாளை என்னைக்கும் கங்கையோட சாநித்தியம் எல்லாத்தையும் பூரணமா கிடைச்சு எல்லாருக்கும் ஜனங்களோட அனைத்து பாவங்களும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சு பலன் பெற்றான் இல்லையா? அன்னைக்கு ஸ்நானம் பண்ற எந்த இதுவானாலும் எந்த ஜலமானாலும் அதுல கங்கையை பகிர்ந்து விடுகிறாள். கங்காஸ்நானமாகி ஆனந்தமா பண்டிகை கொண்டாடும் எல்லோருமே மோட்சம் பெற வேண்டும் என்று வரம் பெற்றார். ஆனால் தனக்கு மோட்சம் ஒண்ணணும், வசதியான அது ஒண்ணணும், அவள் பிரிவு ஒண்ணணும் அவன் கேட்கல. பகீரதன் கொண்டு வந்த கங்கைய வடதேசம் போனாதான் நம்ம போய் ஸ்நானம் பண்ண முடியும்.
ஆனா நரகாசுரனும் லோகக்ஷேமத்துக்காக தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் கங்கை பிரவாகிக்க அப்படின்னு பிரவாகிக்கணும் அப்படின்னு, அதனால எல்லா ஜலமும் கங்கையாக ஆகி எல்லா ஜனங்களும் புண்ணியத்தை வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சா இல்லையா? அவன் வசதியா அல்லது பகீரன் வசதியா? ஆக நாம் மெகாசனுக்கு தான் அதிக நன்றி செலுத்த வேண்டும். தீபாவளி என்று அவனை ஜாஸ்தியா பூஜித்து பூஷித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சா பெரியவா. இப்படி ஒரு தபஸ்வியையும் ஒரு அரக்கனையும் ஆக ரெண்டு எதிர்மறை நோக்கம் விட்டு கொண்டவர்களையும் பெரியவா கம்பேர் பண்ணது விளக்கத்தை இதுல என்ன புரிஞ்சுட்டீங்க? ஒன்று செலுத்தியாம எல்லாரும் வச்சா திருள் எப்படி கங்கை எப்படி ரெண்டு நதிகளும் சங்கமிக்கும் இடத்துல கண்ணுக்கு தெரியாம சரஸ்வதி சமமான பிரவாகித்திருவது போல இப்படிப்பட்ட விளக்குகள்லாம் பகவானால தான் முடியும். பகவானால தான் முடியும். அவரால் மட்டுமே சொல்ல இயலும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிய வச்சுள்ளாரே. அந்த அந்த பரமேஸ்வர சுரூபம் புரிய வைக்கிறதுக்கு ரெண்டு புரிகிறது மூன்றாவது சக்தி ஒன்று தேவைப்படுது இல்லையா? அதே சக்தியை கூறியிருந்தவர்கள்லாம் பார்த்து பெரிய மூலம் உணர்ந்தார்கள் மற்றும் சரணாசம் அடைந்தார்கள் இல்லையா? அந்த கண்ணுக்கு தெரியாத ஆனந்தம்தான் இந்த இரண்டு விசேஷம். கிருஷ்ணசாமிக்கு சந்தேகம் தீரல இருக்கு. மாறுபட்ட அந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்றது புரிஞ்சது. சொன்ன மூணாவது புரியலையே. கிருஷ்ணசாமி பகவான் எல்லாமே இரண்டாவது படைச்ச நோக்கம் அதன் மூலம் மூன்றாவது ஒன்றை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு ரெண்டு கைகளை கொடுத்துருக்கான் ஆண்டா. ரெண்டு கைகளை சேர்த்து தட்டும்போது சத்தம் வருதா? உங்க பேரன் பட்டாசியும் வத்தி குச்சியும் நினைக்கும் போது வெடி சத்தம் கேட்கறதா? அந்த சத்தம் உங்களால உணர முடிகிறதே தவிர அதை உங்களால படம் போட்டு காமிக்க முடியுமா? இன்னும் விளக்கமா சொல்றேன். தீபாவளிக்கு உங்க அதுக்கு மாமி ஸ்வீட் பண்ணிருக்காடா? பண்ணிருக்கா. ரவால் அழு பண்ணிருக்கா. சரி, ரவால் இருக்கு, அதை எடுத்து வாயில போட்டுக்கிறேன். போடும்போது தான் இனிப்புன்றது உணர்ச்சி உங்களோட சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்கிறது, நீங்க உணர முடியுது. அந்த அந்த இனிப்புங்கிற சுவையான ஆனந்தத்தை உணர முடியுதே தவிர உங்களால அதை என்ன என்று காட்ட இயலுமா முடியுமா? தீபாவளி வரப்போறது அப்படின்னு ஒரு மாசம் முன்னாடியே எல்லாரும் ஆனந்தமா சந்தோஷப்படுறாள். எல்லாரும் மனசுலயும் ஒரு குருகுலம் வருது. அந்த குருகுலத்தை ஆனந்தத்தை உணர முடியுமே தவிர கங்கையை விகிதம் கொண்டு வந்தாலும் அதன் பரிபூர்ணத்தை அனுபவிக்க செய்து அதன் மூலம் புண்ணியம் பெற்ற கண்ணுக்கு தெரியாத ஒன்றை உங்களுக்கு பெற்று தந்த நரகாசுரன் தீபாவளி அன்னைக்கு நாம எல்லாருமே அனைத்து பவங்களையும் போக்கி புண்ணியாத்மாக்களாக ஆகிவிடுறோம் இல்லையா? அப்படிங்கிறத பாரதம் பூராவும் அந்த நிலவும் ஆனந்த மகிழ்ச்சி உனக்கு உணர்வதே அந்த ஆனந்தத்தை முன்னேற்றி பெற்று தந்த அந்த நரகாசுரனை போற்ற வேண்டும் என்று உணர வைத்த பெரியவாளும் பிரம்மஸ்வரூபமே சாட்சாத் பரமேஸ்வரனான அவரை ஆத்மாத்மாக அனுபவித்தவர்களுக்கே ஆனந்தம் என்றால் என்ன என்று புரியும். மகா பெரியவா சரணம். மகா பெரியவா சரணம்.